சற்றுமுன் நடந்த கோர விபத்து. விபத்தில் சிக்கிய நடிகை ராதிகாவுடைய மகன். வெளியான அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா உச்சக்கட்ட சோகத்துல முழுக வச்சிருக்கு. நடிகை ராதிகாவும் சரத்குமாரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க. ராதிகாவுடைய ஒரே மகன் ராகுல். அவரு இப்போ வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்காரு. ராதிகாவுக்கு முதல்ல திருமணமாகி விவாகரத்தானப்போ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ராதிகா பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் நடிகர் சரத்குமாருடைய நட்பு ஏற்பட்டு 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவங்க நட்பு காதலா மாறி இருவருமே திருமணமும் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம சரத்குமாருக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தா இருந்துச்சு. அதனால இவங்களுடைய சினிமா கரியரும் சரி, வாழ்க்கையும் சரி, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுல 2த்துலயுமே வசந்த காலம் தான். சினிமாவிலயும் இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சாங்க. இப்போ வரைக்குமே சினிமாவுல ராதிகாவா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், 2 பேரும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு அவங்களுடைய நடிப்பு திறமைக்கு இன்னமும் தீனி போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ராதிகா இப்ப கூட ஒரு 80 வயது தாய் கிழவியா ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் பயங்கர வெற்றி அடைஞ்சது. அது மாரி இன்னும் எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் ராதிகா இன்னமும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாரி சரத்குமாரும் அவருடைய நடிப்புக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் விடவே இல்ல. எல்லா விதமான கதாபாத்திரமா இருந்தாலும் பரவால்ல, அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்து அவருடைய அற்புதமான நடிப்ப வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. இப்படி வாழ்க்கையில, சினிமாவுல நாங்க சாதிக்காத விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிகை ராதிகாவும், சரத்குமாரும் நெறையவே சாதிச்சுட்டாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் தான். அவரு பேரு ராகுல். அவரு வெளிநாட்டுல சில முக்கியமான தொழிலுக்கான படிப்புகள படிச்சுட்டு இருக்காரு. ஸோ ராகுல எப்படியாவது சினிமால கொண்டு வரணும் அப்படின்னு நெறைய பேரு முடிவு பண்ணி, அவருக்கான சில கதைகள கூட போயிட்டு ராதிகாட்டயும் சரத்குமார்ட்டயும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி எங்களுடைய படத்துல அவர முதல்ல அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு நெறைய பேரு வாய்ப்பு தேடி அவங்களோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. ஆனா, ராதிகா, சரத்குமார் 2 பேர பொறுத்தவரைக்கும், தன்னுடைய மகன நாங்க நடிகர் ஆக்க போறதில்ல. தன்னுடைய மகனுக்கும் சினிமாவுக்கும் இனிமே சம்மந்தமே இருக்க தேவையில்ல அப்படின்னு சினிமா விட்டு தன் மகன ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டாங்க. அதனால நடிகர் சரத்குமார், ராதிகாவுடைய மகன் ராகுல் இதுவரைக்கும் எந்த படத்திலும் நடிக்கல. அவருடைய கல்லூரி படிப்பு எல்லாத்தையுமே இப்போ படிச்சும் முடிச்சுட்டாரு. அடுத்ததா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். அதற்காக வெளிநாட்டுல இருந்து இன்றைய தினம் அவரு இங்க சென்னை வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து கடைசியா ஒரு பார்ட்டி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியிலேருந்து கொஞ்சம் தூரத்துல அவங்களுடைய கார்ல போயிட்டு எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல பயங்கரமா சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு, அங்கேருந்து மீண்டும் தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு சென்னைக்கு ஃப்ளைட்ல வரதா பிளான் பண்ணி போயிருக்காங்க. அப்படி காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அவங்களுடைய கார் எதிர்பாராத ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல நம்ம ராதிகா மகன் தான் காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க. அவர் கூட மேலும் ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்படி கார் மோதுனதுல பயங்கர ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்கள உள்ள இருந்து எல்லாரையும் மீட்டு எடுத்திருக்காங்க. அதுல எல்லாருக்குமே பயங்கர காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலைமையில அவங்க எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. இந்த துயர் செய்தி கேட்டு நடிகை ராதிகா, சரத்குமார் 2 பேருமே துடிதுடிச்சு கதறி அழுதுருக்காங்க. இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி செயலா பார்க்கப்படுது.